எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, உளுந்தம்பருப்பு சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். உளுந்தம்பருப்புனா நார்மலாக உள்ள ஒயிட் கலர் பருப்பு கிடையாது, கருப்பு தோல் உள்ள உளுந்தை போட்டு தான் நான் ஒரு சாதம் செய்து காட்ட போகிறேன். அந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. இந்த டம்ளருக்கு தான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளருக்கு 3/4 டம்ளர் தொலிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 20 பூண்டு பல், கொஞ்சமாக ஒரு அரை 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் லைட்டாக சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். எதுக்காக ஃப்ரை பண்ணுறோன்னா, இதை லைட்டாக வறுத்து நம்ம அரிசியோடு ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மணம் இருக்கும். இந்த உளுந்தம்பருப்பு வறுத்தாலே ஒரு நல்ல வாசனை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இதை வறுக்கிறோம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மனம் வர்றதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3/4 டம்ளர் உளுந்து, எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோனோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியோடு இந்த உளுந்தை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் ஊற வச்சுட்டேன். அரிசியும் பருப்பையும் சேர்த்து கழுவி 15 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியும் பருப்பும் தான் இது. இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கண்டிப்பாக ஊற்றுங்க. ஏன்னா இது நல்ல காஞ்ச புழுங்கல் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கண்டிப்பாக ஏற்கும். இப்போ வந்து நான் 2 டம்ளர் ப்ளஸ் 3/4 டம்ளர் உளுந்து 2 சேர்ந்து 2.25 டம்ளர் ஆயிடுச்சு. 3 டம்ளரே வச்சுக்கலாம். 3 டம்ளருக்கு நம்ம 9 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதை தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். மூணு, 4, 5, 6, 7, 8, 9 டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம அரிசி மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே போடலாம். சரிங்களா? தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிடுது. இப்போ நம்ம அரிசியை போடலாம். அரிசியும் உளுந்தும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காய் பூ, இதை கொட்டிடலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம், 20 பல் பூண்டு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு இப்போ உப்பு போடுறேன். ரொம்ப சத்தான ஒரு சாதங்க இது. இது வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் பொட்டாசியம், கால்சியம், ஃபைபர், முக்கியமாக அயன் இருக்குது. இந்த இரத்த சோகை உள்ள ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கட்டாயம் இந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த சாதம் பண்ணி கொடுங்க. இந்த சாதம்னு இல்லை, இந்த கருப்பு உளுந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. அவ்வளோதான். இப்போ நான் மூடி வச்சிட்றேன்.
வெயிட் போட்டுடலாம். இது நல்ல விசில் வரட்டும். ஒரு 4 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டோம். ஸோ 3 விசில்லே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் உங்ககிட்ட எந்த மாதிரி குக்கர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஒரு சில குக்கர் டக்கு டக்குன்னு விசில் சவுண்டு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நம்ம குக்கரில் விசில் அப்படின்னா ஒரு 4 விசில் கண்டிப்பாக போட்டுருங்க. எனக்கு வந்து இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் கூட கொஞ்சம் தண்ணி வச்சு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2.25 டம்ளர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டி கொஞ்சம் குலைவாக இருந்தால் பிடிக்கும். அதுக்காக நான் 3 டம்ளர் நிமிர ஊற்றிருக்கேன். சரிங்களா? இது சவுண்டு வரட்டும், பார்க்கலாம். ஒரு விசில் வந்துடுதுங்க. இன்னொரு 2-3 விசில் போட்டு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். 2வது விசில் வருதுங்க. இப்போது 3வது விசில் வந்துடுது. இன்னும் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 4 விசில் வந்துடுது. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ 4 விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த விசில் சவுண்டு வரும்பொழுதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வாசனை வருது. அந்த பூண்டோட வாசனை, ஜீரகம், அந்த பருப்பு வேறு வறுத்து போட்டிருக்கோம்ல, எல்லாம் சேர்ந்து அந்த சவுண்டு வரும்போதே அப்படியே ஒரு வாசனை. திறந்தோடனே இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு ஆப்டான ஒரு சைடிஷ் என்னென்னா எள்ளு துவையல் தாங்க. அந்த எள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் எள் எடுத்திருக்கேன், கருப்பு எள். 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் எள்ளை நான் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள் பொரிஞ்சோடனே ஒரு சின்ன சவுண்டு வரும். அப்படியே பொரியிற சவுண்டு மேலே மேலே துள்ளுற மாதிரிலாம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகே, இதை நல்லா இப்படி வறுத்துக்கலாம். இது நல்லா பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எள்ளு டக்குன்னு வறுத்துரும். இந்த பொரியிற சவுண்டே நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போவே இந்த 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கல, அதை போட்டுருந்தேன். ரெண்டும் சேர்ந்துமே ஃப்ரை ஆகட்டும். எள்ளு சரியாக வறுபடலைன்னா நம்மளுக்கு ரொம்ப துவக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சவுண்டு கேட்கு பார்த்தீங்களா? இந்த துள்ளுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தேங்காய் பூவையும் போட்டு புரட்டிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பூண்டு, புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு. இதுக்கு தேங்காய்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எள்ளு தான் மெயின். எள்ளு நல்லா வதங்கிடுச்சு, வறுத்துட்டோம். இது ஆறின உடனே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, எள்ளு துவையல் ரெடி. இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ வாசனை பாருங்கள். இதாங்க பார்த்தீங்களா, இந்த தண்ணி அளவு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே தான், இந்த அளவுக்காவது இருக்கணும். ரொம்பவும் உதிரியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் எனக்கு குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் கரெக்டாக 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதாங்க, உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. எள்ளு துவையல், அவ்வளோதாங்க. உளுந்தம்பருப்பு சாதம், எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் சைடிஷ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டன் குழம்பு செய்யலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் குழம்பு பண்ணலாம். இல்லை நாங்கள் பியூர் வெஜிடேரியனுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு சிம்பிளாக ஒரு குருமா வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன குழம்பு நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த எள்ளு துவையல் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருங்க. இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு புளிப்பு காரத்தோடு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இந்த இரத்த சோகை உள்ள குறைபாடு உள்ள குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த உளுந்தம்பருப்பு உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது.
சுகர் பேஷண்ட்டு கூட வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். இதில் ஃபுல் பொட்டாசியம், கால்சியம், அயன் சத்து இருக்குது. மூட்டு வலி வராமல் இது பாதுகாக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. உளுந்தம்பருப்பு சாதம் ரெசிபி செஞ்சு காமிச்சிட்டேன். இது எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஏற்கனவே ஒருத்தங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க, உளுந்தம்பருப்பு சாதம் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் பிடித்தமான ரெசிபி ஏதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் கட்டாயம் செஞ்சு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.